உங்க மேலதான்ப்பா எங்க நம்பிக்கை. இந்த வருஷம் எங்களை எழுப்புவீங்க, இந்த வருஷம் எங்களை நிறுத்துவீங்க, இந்த வருஷம் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, இந்த வருஷம் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தர போறீங்க, இந்த வருஷம் எங்களுடைய அலங்கத்திற்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்க போறீங்க, இந்த வருஷம் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்த போகிறீர், இந்த வருஷம் ராஜயோக்கியமா எங்கள் வாழ்க்கை நடக்க போகிறதற்காய், இந்த வருஷம் உம்முடைய நாமத்தினால் கர்த்தருடையவன் கர்த்தருடையவள் என்று கையெழுத்து போடுகிறதற்காக, இந்த வருடம் அநேகருடைய தலையின் மேல் கிரீடங்கள் வைக்கப்படுவதற்காக நன்றி. அநேகருடைய தோள்களிலே இருக்கிற சுமைகள் நீங்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்வோம். நீர் எங்களை நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் இந்த ஆண்டு முழுதும் நம்மை வெற்றியாய் கிருபையாய் ஆண்டவர் நடத்த போகிறார். ஆமென். எல்லாரும் நடந்து வருகிறது போல அல்ல, நீங்கள் நடந்து வருகிறது, நீங்கள் கடந்து போகிறது இந்த வருடம் ஒரு விசேஷமாக இருக்க போகிறது. ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தரும் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, தாவீது தன்னுடைய மகனாகிய சாலோமோனிடத்தில் சொல்லும்போது, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஸோ இந்த வருடத்தில் நாம் ஆண்டவரோடு ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த வருடம் முழுதும் கர்த்தர் நம்மோடே இருப்பாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியங்களுக்காக நமக்காக ஜெபிக்க வைக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான 7 காரியங்கள், இல்லையென்றால் ஒரு வருடத்திலே தேவையான மிக முக்கியமான ஒரு 7 காரியங்களை 7 நாட்களும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அதற்காக ஜெபித்து நம்ம கடந்து போகலாம் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவேன், சுக வாழ்வை தருவேன், அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் என்று பேசினார். ஒரு வருடம் முழுக்க நமக்கு தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆரோக்கியம் என்கிறது நமக்கு தேவை. அந்த ஆரோக்கியத்தை குறித்து கடந்த நாட்களில் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசினார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை, இந்த 2020வது வருடம் நமக்கு தடையாய் இருக்கிற தடை கற்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மை வெற்றியாய் நம்மை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் 1076வது பக்கத்திலே இருக்கிறது. 1076 1076 வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் கடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டினுடைய இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே, இந்த வருட ஆசீர்வாத ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த இரண்டாவது வாக்குத்தத்தம், இந்த ஆண்டு தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறாராமா. நான் விசுவாசிக்கிறேன், நம்மோடு கூட வருகிற ஜனங்களால் தடைகள் மாறுவதில்லை, நம்முடைய சொந்தக்காரர்களால் தடைகள் மாறுவதில்லை. சிலருடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனையான நேரத்திலே சமுதாயத்திலே உயர்ந்தவர்களையும் சொந்தக்காரர்களே ரொம்ப மதிப்பா இருக்கிறவர்களையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு கடந்து போனால் சில நேரத்தில் அந்த தடைகள் விலகும் என்று பலர் நினைத்து ஏமாற்றத்தில் கடந்து போனவங்க நிறைய பேர். ஆனா ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாய் நடந்து போவாரே ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில தடை என்கிறது இருக்கவே இருக்காது. இத்தனை ஆண்டு காலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் தடையாகவே இருந்திருக்கலாம். அந்த காரியம், அந்த தடைகளை நீக்கி போடுவதற்கு நீங்கள் எத்தனை முயற்சிகளை நீங்கள் எடுத்து தோற்று போகலாம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் 2020 வருஷம் உனக்கு முன்பாய் கடந்து போகிறேன். அது எத்தனை வருடமா இருந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை ஜெயிக்க பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர், அந்த தடைகள் எடுக்கப்படும், அந்த தடைகள் அந்த இடத்திலிருந்து விலகும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே 3 விதமாய் தடைகள் வருகிறது. 3 விதமா அந்த தடைகள் செயல்படும். ஒன்று, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருவினால் தடைகள் வரும். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை, ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்திற்கு வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தடைகள் என்கிறது யாரால வரும் அப்படின்னா, சில நேரங்களிலே சத்துருவே நமக்கு தடையாயிருப்பார்கள். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம அது பிசாசு தடை செய்வான். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபிக்கிறவன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். ஆனா இவனே அந்த இடத்துல ஊழியத்திற்கு போகாதபடி சத்துரு தடை செய்தான் என்று அவன் இந்த இடத்துல சொல்றான். ஆனா ஆண்டவர் சத்துருனுடைய தடைகளை முறிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு தடை இருக்கும்போது உங்களுடைய எண்ணம் போகணும், இது சத்துருவினால வந்த தடை தானா, இது சத்துரு இந்த தடையை வைத்திருக்கிறானா? சத்துரு தடையை வைத்திருக்கிறானே ஆனால் நீங்கள் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது, அந்த பிரசன்னம் இறங்கும் போது அவனுடைய தடைகள் அந்த இடத்திலிருந்து விலகி போகும். ஈஸியாய் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தடைகள் ஏன் வருகிறது என்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் பிகிரியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இன்னொரு அறிவு வேணும். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நிறைய தடைகள் பிசாசுனால மட்டுமல்ல, சத்துருவனால மட்டுமல்ல. பிசாசு என்ன தடை பண்றான் அப்படின்றது சொல்றது ஓகே தான். ஒரு சில காரியத்தை சத்ரு தடை பண்ணுகிறார். ஆனா அநேகம் காரியங்களை பரிசுத்த ஆவியானவரும் தடை செய்கிறார். அப்ப நமக்கு ஆண்டவரே தடை பண்றாரா?
ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றாரா? நன்றாய் நினைத்து கொள்ளுங்க. நமக்கு எப்பவுமே உலகத்திலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு பின்பாக நடக்க போகிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நான் நம்புறேன், சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆசைப்பட்டது, நம்ம விருப்பப்பட்டது, நம்ம ஜெபம் பண்றது தடையாய் போகிறது என்கிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்கணும். ஆண்டவரே, இது சத்துரு தடை செய்கிறானா இல்லைன்னா ஆவியானவர் தடை செய்கிறாரா? ஆவியானவர் ஒருவேளை தடை செய்வாரே ஆனால் அது கண்டிப்பா தீமைக்கா இருக்காது, அதுல ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய தடைகளை அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பெரிய பெரிய முயற்சி எடுத்து பெரிய பெரிய பண செலவுகளை செய்து அதை அடையலாம் என்று நினைக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய தடை வரும். ஐயோ, இந்த தடை வந்துருச்சே ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் போய் இப்படியெல்லாம் தடை வரலாமா அப்படின்னு நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் சில வருடங்கள் தாண்டினதற்கு பிறகுதான் அவர்கள் கண்டு கொண்டார்கள், ஐயோ, இதை தடை செய்தது வேற யாரும் இல்லை, கர்த்தர் ஒருவரே நமக்காய் தடை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். ஒரு விசை ஒரு வாலிப சகோதரன் ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி அவன் சொன்னான். அவன் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு தம்பி. அப்போ ஒரு வீட்டில் அவன் தங்கி இருந்தான். அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது அவன் நிறைய பாவ பழக்கங்களிலே அவன் ஈடுபட்டான். அந்த வீட்டில் இருந்து ஆண்டவர் அவனை எச்சரித்து கொண்டே இருந்தார். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்காரங்க ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றதுக்காக சொன்னாங்களாம். பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்புனவன் திடீர்னு நின்றுட்டான். அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் நீ போக வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனான். இவன் ஆனால் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு எத்தனையோ டைம் சொன்னானாம்மா. இல்லை, இந்த டைம் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போனார். அந்த வண்டியில் பிரேக் இல்லாமல் இருந்திருக்குது. போன இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளே அவர் மாட்டிட்டார். அவர் மரித்தும் போனார். அப்போது இந்த மனுஷன் தான் மரணம் அடைய வேண்டியது, அந்த வண்டியை எடுத்துட்டு இவன் ஓட்டிட்டு போயிருந்தானா இவன் தான் அந்த இடத்துல மரித்து போக வேண்டும். ஆனால் ஒரு நல்ல தடை ஆவியானவர் அந்த இடத்துல அவனை தடை பண்ணி அவனுடைய உயிரை காப்பாற்றினார். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான். இனி இருக்கிற நாள் முழுக்க கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்தான். அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் விருப்பப்பட்டது, நம்ம ஆசைப்பட்டது ஆவியானவரே சில நேரத்தில் நம்மளை தடுத்து நிறுத்துவார். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் பட்ட முயற்சி வீணா போயிருச்சா, நான் செலவழித்த பணம் வீணா போயிருச்சா, நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு பலன் தந்தவர் அதை விட 10 மடங்கு திரும்பவும் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தடை செய்வாரே ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் அதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலர் இல்லை, இது தான் ஆண்டவரே வேணும், இத்தனை வருஷம் காத்திருந்தனே, இத்தனை வருஷம் இப்படி நடந்துருச்சு. இல்லை, யார் உண்மையான தேவ பிள்ளைகள் என்றால் என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த தடைகள் என்கிறது எப்போ வருகிறது என்றால் நீங்கள் வாசிக்க முடியும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நன்றாய் கவனிங்கள். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் தடையாய் போகிறதற்கு பிசாசு காரணமா இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் காரணமா இருக்க மாட்டாங்க, நாமே தான் காரணமா இருப்போம். நான் சொல்லுகிறேன், பிசாசு தடையா இருப்பானே ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த தடை விலகும். ஆண்டவர் அந்த காரியத்திலே தடையா இருப்பாரே ஆனால் அந்த தடை நல்லதற்காக இருக்கும். ஆனா உங்க ஆசீர்வாதத்திற்கு நீங்க தடையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எப்பொழுது மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த தடைகள் நீக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடைகள் மாறுவதற்கு நிறைய பேரை கூட்டிட்டு ஜெபம் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க.
யாரையாவது ஒரு நல்ல வரம் பெற்ற பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணால் போதும், இல்லைன்னா கட்டொடைக்கிற பாஸ்டரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணால் போதும், அவரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ண உடனே இந்த தடையெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையிலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத குறைவு, அந்த தடைக்கு நீங்கள் என்றைக்கு மாறுகிறீர்களோ, நீங்க என்றைக்கு மனம் திரும்புகிறீர்களோ அன்றுதான் அந்த தடை நீக்கப்படுமே ஒழிய யார் வந்து ஜெபம் பண்ணாலும் அந்த தடை நீக்கப்படாது. ஹல்லேலூயா. சோ நம்ம செக் பண்ண வேண்டியது, என் ஆசீர்வாதத்திற்கு நான் தடையா இருக்கிறேனா, என் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்கிறேனா, நான் மாற வேண்டியது இருக்கிறதா, என்னுடைய ஏதாவது குறைகள் இருக்கிறதா. நான் தான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் மேலேயும் குற்றம் சாட்டுகிறார்கள். இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், எங்க அம்மா காரணம், எங்க அப்பா காரணம், நான் முன்னேறாததுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் காரணம். இல்லவே இல்லை, யாருமே காரணம் இல்லை. முதல்ல நம்மளை யோசித்து பார்ப்போம், நான் காரணமா, நான் ஏதாவது செய்ய தவறிவிட்டேனா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த தடைகளிலிருந்து நீங்க மனம் திரும்பி, தடை என்னால தான் வந்திருக்கு, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில விசேஷமாய் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எப்படி தாண்டுவது என்கிறதை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். நிச்சயமா நான் நம்புறேன், இந்த 2020வது வருஷம் எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் இத்தனை ஆண்டுகளும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்களை கர்த்தர் எடுத்து போட்டு இந்த வருஷம் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் இருக்கிற தடை மாறும். திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார். கடன் என்கிற அந்த தடையை கர்த்தர் மாற்றுவார். முன்னேற்றம் இல்லாத அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் இந்த வருடத்திலே நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர் கர்த்தர், நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். அவர் கடந்து போகும்போது தடைகளுக்கு இடமே இல்லை. தடைகளை முறிக்கிற கர்த்தர் அவர். ஆமென்.